பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் அருள்மணி அவர்கள் தேர் தேரை குறித்த ஒரு சில ஆம், வியாக்கியானங்களை அவர் சொல்லியிருப்பாரு. தேர் எது, அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. சில பைபிள் ஆதாரங்களையும் காமித்திருப்பாரு. அதற்கான பதில் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபாதரை நம்ம வந்துட்டு தப்பாக பேசுகிறதோ அல்லது கத்தோலிக்கலை கத்தோலிக்கர்களை தவறாக சித்தரிக்கிறதோ அதெல்லாம் நம்மளுடைய வேலை. சில தவறுகள் இருக்குது, அதை நம்ம சுட்டி காட்டுறோம் வேதத்தின் அடிப்படையில் தான், பட் அன்போடு தான். ஏன்னா அவரை நான் கிறிஸ்துவுக்குள் சகோதரராக தான் நான் பார்க்குறேன். அதனால இது வந்து ஒரு தவறான ஒரு காணொளி கிடையாது, வீடியோ கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் டு நோ காட் ஹூ ஹி இஸ், அவருடைய சித்தமும் அவருடைய சிந்தையும். வேதம் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, வேதத்தினுடைய கோர் அடிப்படை என்ன, சுவிசேஷம் என்ன, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நாம் எப்படி இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாய் இருக்கிறோம் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அருட்தந்தை அவர் வந்து தேரை குறித்து சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் நான் காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு தேர் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க விமர்சி அதை பண்ணுவாங்க. வேதத்தில் அது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கிடையாது. அப்போ அது எங்கேருந்து அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்களுடைய கலாச்சாரத்திலிருந்து அவர்களை பார்த்து எடுத்துக்கொண்டது தான் அது. அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவன் அவர்களை மன்னிப்பாராக, அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுப்பாராக. ஓகே, இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையில், அதுவும் ஃபாதர் அருள்மணி அவர்கள் சொன்ன வசனங்களுக்கு உண்மையான பொருள் என்ன, பழைய ஏற்பாடில் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாடில் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஃபாதர் அருள்மணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க தேரை பற்றி. ஆண்டவருக்கு செய்த காரியத்துக்காக புகழலாம். ஏன் புகழணும் தெரியுமா? அது ஒரு ஆண்டு நினைவு நாள். ஒரு செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச், ஒரு செயின்ட் மேரிஸ் சர்ச், செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சில் டெய்லியும் தேர் எடுக்க மாட்டாங்க. டெய்லியும் ஆண்டு விழா இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டு விழா. ஏன் அந்த ஆண்டு விழா அப்படின்னா, அந்த புனிதருடைய நற்செயல்கள், இறைவனுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி என்று சொல்வது மட்டுமல்லாமல், அவரை பற்றிய செய்தியை நாங்கள் எல்லாருக்கும் அறிக்கையிடுறோம். அந்தோனியாரை பற்றிய செய்தியை தேர் எடுத்துட்டு ஊருக்குள்ள போறோம். ஓகே, ஸோ ஃபாதர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேர் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த புனிதர்களை, அதாவது அவர்கள் சொல்லுகிற அந்த புனிதர்கள், அந்தோணி, மரியாள், பேதுரு, அந்த மாதிரி அவர்களுடைய நற்பணிகளை ஊரெங்கும் சொல்லி கொண்டு போகிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை அவர்கள் செய்கிறார்கள். அதை அவர் ஜஸ்டிஃபை பண்ண அவர் சில காரணங்கள் அவர் சொல்றார். ஆனால் வசனம் உண்மையிலே என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபாதர் சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நினைவு கூறுதல், வருஷத்துக்கு ஒரு தடவை ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எதை நாம் நினைவு கூற வேண்டும், எதை நாம் அறிக்கையிட வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்திற்கு எதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதை சொல்லணும்னு அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 3:15-16 நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே
அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவரா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பாட்டாயிற்றுன்னு அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவன் இந்த பூமியில் குமாரனை கொடுத்தார் என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டிய சுவிசேஷமும் வார்த்தையுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நித்திய ஜீவன் அவனுக்கு ரட்சிப்பு அடைவதற்கான ஒரே வழி அதுதான். அதைத்தான் நம்ம பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13லேருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது ஒரு அருமையான ஒரு கிஃப்டை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சொல்ல முடியாத ஈவுன்னு 15வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவு, அன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியுமா? அதாவது 13வது வசனத்திலிருந்து நம்ம படித்தாலே தெரியும். அவர் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கை இட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதை அறிவிக்க வேண்டும் என்றால், புனிதர்கள் இப்படி இருந்தார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் அதை செய்தார்கள்னு பைபிள் நமக்கு சொல்லித்தரல. சொல்ல முடியாத ஈவாகிய ரட்சிப்பு யார் மூலியமாக? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நாங்கள் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுகிறது? மத்தேயு 28ல் நீங்கள் உலகெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுது உங்களுக்கு? அப்போ நாம் உலகத்திற்கும் தெருவுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டிய விசேஷம் புனிதர்களை குறித்தோ அவர்களுக்கு தேரை வைத்து கொண்டு நாம் அவர்களுக்கு பவனி வருவதனால் அல்ல. நாம் சொல்ல வேண்டியது என்ன என்றால், இங்க பாருங்க 19வது வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமை, ஒரு கட்டளை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும்தான் நம்ம அறிவிக்கணுமே தவிர்த்து புனிதர்களை குறித்து அறிவிக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லி எங்கேயுமே கொடுக்கல. புதிய ஏற்பாடு சபைக்குள்ளே பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஃபாதர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மணி ஃபாதர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவர்களை நினைவு கூறுகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு, நாம் நினைவு கூற வேண்டியது என்னது? லூக் 22ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம்னா தெரியும். நாம் நினைவு கூற வேண்டியது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, அனுதினமும் நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது அல்லது நாம் சபையாக ஒரு கான்கிரிகேஷனில் கூடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வருஷம் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அனுதினமும் நினைவு கூற வேண்டியது புனிதர்களையோ மரியாளையோ மற்றவர்களையோ அல்ல. வசனம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். மற்றவர்கள் நரகத்துக்கு போகாத வண்ணம் நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக நினைவு கூறுதல் இருந்து மற்றவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறதா
நம்மளுடைய ஒரே கடமையாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஃபாதர் இன்னொன்று அவர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பாருங்க. எல்லா புனிதர்களை குறித்தும் அவர்கள் செய்த விசேஷத்தைகள் எல்லாம் சொல்லியிருக்குதுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எஸ், ஆனால் நீங்கள் கான்டெக்ஸ்டோட அதை நீங்கள் படிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபேல் முதல் எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆபேல் முதல், தாவீது முதல், மோசே முதல், ஏனோக்கு முதல் எல்லாருமே அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சாலமன், சிம்சோன் கூட சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்களெல்லாம் இதை செய்தார்கள். ஏன் செய்தார்கள் அப்படின்னா, கிறிஸ்துவை முன்னோக்கி அவர்கள் பார்த்து கொண்டிருந்து விசுவாசத்தினால் அதை செய்தார்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அங்கே மையப்பொருள் கிறிஸ்து தான். அது பழைய ஏற்பாடில். ஆனால் புதிய ஏற்பாடில் இதெல்லாம் சொல்லி முடித்துட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? இந்த புனிதர்களை இத்தனை விஷயங்களை அவங்க செஞ்சாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள நோக்கி பார்க்காதீங்க, அவங்க விசேஷித்தமானவர்கள் இல்லை, நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது பாருங்க. ஆகையால் மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. இது யாரை பற்றி சொல்லுகிறது? பழைய ஏற்பாடு புனிதர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அல்லது புனிதர்களை குறித்து சாட்சிகளா இருக்கிறாங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இங்க பாருங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புனிதர்களை அல்ல நாம் நோக்க வேண்டியது, புனிதர்களுடைய சிறப்புகளை அல்ல நாம் சொல்ல வேண்டியது, தேவன் நமக்கு கொடுத்த சொல்ல முடியாத ஈவு, த இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன் த்ரூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதைத்தான் நாம் அறிவிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாக. நாம் அவர்களை எல்லாம் முன்னோக்கி பார்ப்பது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவோம் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் புனிதர்களை எல்லாம் நோக்கி நம்ம போகிறது, இதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்போது இன்னொன்று நம்ம ஃபாதர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் எக்ஸாம்பிளாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஆனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? நம்ம விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு ஒருவரையே நோக்கி பாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நம்ம படிக்கும் பொழுது இப்போ 21வது வசனத்துக்குள்ள வர நம்ம யாரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து கொள்ளும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா! நம்மளுடைய எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை தான் நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லி தருகிறது. எந்த ஒரு புனிதரையோ அல்லது அந்தோணியாரையோ அல்லது பேதுருவையோ மரியாளையோ அல்ல. அவர்கள் பலவீனமான பாண்டங்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு தான் நமக்கு முக்கியம். அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு கோட்பாடாக இருக்கு. அதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ மனிதர்களை நம்ம பின்பற்றக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்படி பைபிள் இங்கே சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியன்ஸ் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது தெரியும். 1 கொரிந்தியர் 11 நம்ம படிக்கும்போது தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ பால் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம நினைக்கலாம் என்னடா இது, அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்கிறாரு என்ன பின்பற்றுங்கள், அப்போது அவர் மனுஷன் தானே அப்படிங்கிறது. அப்போ இந்த கான்டெக்ஸ்டோட நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதி கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி இருக்கார். எல்லாவர்களுக்கு சீஷர்களாக இருக்கிறார்கள். அவர் தான் நிருபங்களை எழுதுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, ஏன்னா நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அப்போ நீங்கள் என்ன பார்த்து பின்பற்றுங்க அப்படிங்கிறாரு. இப்போவும் அதை தான் பைபிள் நமக்கு சொல்லித்தருது. மெய்ப்பர், ஐவகை ஊழியங்களில் மெய்ப்பர், அதாவது ஃபாதர், உங்களுடைய சபையினுடைய ஃபாதர் இல்லைன்னா சர்ச்சினுடைய பாஸ்டர் தான் நம்மளுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் சொல்லுது, நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள்
பங்காளிகளாக இருக்கிறார். அவங்களுக்கு மேலே தான் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்பார், இந்த ஆத்மா ஏன் நஷ்டப்பட்டு போச்சு அப்படிங்கிறது, இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது அப்படிங்கிறது மெய்ப்பர் இடத்துல தான் கேட்பார். நம்மளுடைய மெய்ப்பனாக இருக்கிறாரு. மெய்ப்பன் அவர்களுக்கு சீஷர்களாய் நம்ம இருக்கிறோம். மெய்ப்பன் பிரதான மெய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றுவார், நாம் மெய்ப்பனை பின்பற்றுகிறோம். இதுதான் அந்த ஒரு ஆர்டர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ், கம்ப்ளீட் ஃபோக்கஸ், மெய்ப்பனாக இருந்தாலும் அவரும் இயேசுவை தான் பின்பற்றுவார், நம்மளும் இயேசுவை தான் பின்பற்றுவோம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எல்லா ஃபோக்கஸும் நம்ம பார்த்தோம்னா இயேசுவை தான் நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை தான் பின்பற்றணுமே தவிர மற்றவர்கள் அல்ல என்பது தான் வேதவசனம் இப்போ நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடை நிறைய அவர் காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். அப்பப்போ பழைய ஏற்பாடு புஸ்தகங்களை காமிச்சிக்கிட்டே இருப்பார். பார்த்தி அங்கே இது இருக்குது, அங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குன்னு. ஒன்று புரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட சபை பழைய ஏற்பாடினுடைய காரியங்களில் பின்பற்றுகிறது இல்லை. அது வரப்போகிற நன்மைகளின் நிழலாக மட்டும்தான் இருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கணுன்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நான் வரேன் பாருங்க. அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16, 17 நம்ம படித்தோம்னா தெரியும். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாகன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நீ ஓய்வு நாளை கொண்டாடலை, சபத், அல்லது நீ வந்துட்டு மாத பிறப்பை கொண்டாடலை, வருஷத்துக்கு ஒரு தடவை நீ இதை செய்யணும், மாதத்துக்கு ஒரு தடவை இதை நீ செய்யணுங்கிறது செய்யலை, பண்டிகையை நீ கொண்டாடலை, இப்படின்னு யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாதுங்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாடில் அதெல்லாம் இருந்தது. ஏன் குற்றப்படுத்த முடியாதுன்னா, அவைகள் எது? அவைகள் மாத பிறப்பில் கொண்டாடப்படும் பண்டிகைகள், வருடக்கணக்கில் கொண்டாடப்படும் பண்டிகைகள், ஓய்வு நாட்கள், இதெல்லாம் என்னன்னா வரும் காரியங்களுக்கு நிழலாக இருந்தது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவாக இருந்தது. சபத் அப்படின்னா அந்த சபத் கிறிஸ்து. ஒரு பண்டிகைன்னு எடுத்துட்டிங்கன்னா, பெந்தேகோஸ்தே பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட் 50வது நாளில் கொண்டாடுவாங்கன்னா அதனுடைய பொருள் கிறிஸ்துன்னு அர்த்தம். ஒரு ஆடு பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்படுதுன்னா அதனுடைய பொருள் கிறிஸ்து என்று அர்த்தம். எல்லாமே கிறிஸ்து தான். ஆசரிப்பு கூடாரம்னா அதுக்கு பேர் கிறிஸ்து என்ற அர்த்தம். எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருந்தது. அதனால அதெல்லாம் இப்போ ஒழிய பண்ணிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அதெல்லாம் நிழலா இருந்தது, அதனுடைய பொருள் கிறிஸ்து. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, கவனிங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனை உங்களை கொள்ளை போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. நீங்கள் தேர் இழுத்தாலும் சரி, அல்லது அந்தோனியாருக்கோ இல்லை மரியாளுக்கோ மாலை போட்டு அவங்க முன்னாடி நின்று எது செய்தாலும் இதெல்லாம் உலக லௌகீக காரியங்கள், உலக காரியங்கள். அங்கேருந்து நீங்கள் அதை காப்பி அடிச்சிருக்கிறீங்க அல்லது அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்கிறத அதனுடைய அர்த்தமே தவிர்த்து வேத வசனம் நமக்கு அதை சொல்லித்தரல. அங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னு 6ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தேவன் கொடுத்த ஈவாகிய அந்த ரட்சிப்பை, விசுவாசத்தினால் கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஈவை நீங்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு தான் நீங்கள் அவருக்குள் வளருகிறவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவாக தான் இருக்கணும், இயேசுவாக இருக்கணும், அந்தோனியாரும் மரியாளும் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் அப்புறம் மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்லன்னு அங்கே சொல்லி முடிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதையெல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு தவறான உதாரணங்கள். ஆனால் வேதவசனம் நமக்கு அது சொல்லித்தரல. அடுத்தது இன்னொன்று நம்ம பார்ப்போம். அதாவது புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸை குறித்து அவர் அதை சொல்கிறாரு. அதையும் நம்ம பார்த்துட்டு வருவோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கேட்குறீங்களா?
மலாக்கி 3வது அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? 16வது வசனம். அப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. யாருக்கான நினைவு நூல் எழுதப்பட்டது? ஆண்டவருக்கு அஞ்சி தெய்வ பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த புனிதர்களுக்கெனவே ஒரு நினைவு நூல் எழுதப்பட்டது. ஓகே, சி ஃபாதர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்ந்த புனிதர்களுக்கு நினைவு நூல் எழுதப்பட்டது அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையில அது என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு பார்ப்போமா நம்ம? சி, நீங்க வேத வசனத்தை ஒருவர் சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு ஜஸ்ட் அப்படி போயிட்டீங்கன்னா நம்ம குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்போம். அதை ஆராய வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் தான் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். 3:15 அவர் சொன்னார் இல்லையா மல்கியா புஸ்தகத்தில், படிப்போமா? ஓகே, 12லேருந்து படிப்போம். அவர் 15 சொன்னார். கான்டெக்ஸ்டோட வருவோம். இது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எல்லா ஜாதிகளும், அதாவது யூதர்கள் அல்லது அதாவது பரிசுத்தமும் நீதியுமா இல்லாத மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுத்துகிறார், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தும் அவர்களுக்கு ஒன்றும் நேரிடவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறார். அப்போ 2 குரூப்பாக அங்கே பிரிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு கூட்டத்தார் தேவனை விசுவாசிக்கிற அந்த கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, மற்றவனை எல்லாம் பாருங்க, என்னென்னமோ அக்கிரமம் பண்ணலாம், அவனுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்க தேவனை தூஷிக்கிறாங்க. உண்மை ஆராதிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குது? எனக்கு விரோதமாய் பேசியிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் என்னத்தை பேசுனீங்கன்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார். 14வது வசனம் பாருங்க, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக துக்கித்து நடக்கிற என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. தேவனுக்குள்ளதான் இருக்காங்க, மற்றவெல்லாம் பாரு எப்படி இருக்கான், நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் உண்மை பின்பற்றுக்கிறவங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறா, அது என்ன துக்கப்படுத்துது, அது நீதிமானுடைய வாயிலிருந்து வராது, நீங்கள் என்னை துக்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் எந்த பாதையில் நடத்தி சென்று நம்மை கொண்டு போனாலும் அது சந்தோஷமும் துக்கமும் உயர்வும் தாழ்வும் கலந்து இருக்கும். வாழ்க்கையில் எது இருந்தாலும் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? அதுதான் 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். இது புனிதர்கள்னு இல்லை, யாரும். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. இன்னொரு 500 பேர் நம்பிக்கையோடு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்கள தான் அது சொல்லுதே தவிர்த்து ஒரு தனிப்பட்ட புனிதர்கள் இல்லை. ஆனாலும் நல்லா கவனிங்க, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் நமக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறாரு. ஆண்டவர் சர்வஞானி, அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விசுவாசித்து நடக்கும் பொழுது அது உனக்கு நன்மையானதாகவே இருக்கும். உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, என்றைக்கும் அது என்னுடைய சிந்தையில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அவர் சொல்கிறாரு பாருங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வருவேன் இந்த பூமிக்கு கடைசி நாட்களில், நான் என் சம்பத்தை சேர்க்கும் நாட்கள், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறதை போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்படிங்கிறார். அப்போது இந்த பூமியில் நம்மளை தேவன் ஒரு கடினமான பாதையில் அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவார். சில நன்மைகள் நமக்குள்ளே வரணுங்கிறது, அதை சிலவர் புலம்பி தள்ளுவார்கள், எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு. ஆனால் ஒரு கூட்டத்தார் உண்மையாய் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் சொல்கிற ஒரு ஞாபக புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன். அது எல்லாருக்கும் பொருந்தும், சயின்ஸுக்கு மாத்திரம்ட்டு இல்லை.
செயின்ஸ்னு இன்னொன்று பைபிளில் கிடையாது. எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் செயின்ஸ் தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் இருக்கிறோன்னு புதிய ஏற்பாடில் சொல்லுது. அது நான் பிற்பாடு வருகிறேன். அப்படி சொல்லிட்டு தான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன மறுதளித்து பேசுனீங்க இல்லையா, என்ன அல்பமாக பேசுனீங்க, என்ன பிரயோஜனம்னு. ஆனால் என்னுடைய சம்பத்துன்னு என்ன, தேவனுடைய சொத்து அவங்க தான். நம்ம என்ன சொல்லுவோம், வீடு காரு தான் சொத்துன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு உண்மையாக எனக்கு இருக்கிறவங்க தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில், இங்கே பாருங்க, சம்பத்தை அல்லது என் சொத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறதை போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொல்லியிருப்பாரே தவிர, புனிதர்களுக்காக ஒரு புக்கை ஆண்டவர் தனியாக எழுதுறாருங்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் புனிதர்களாக இருக்கிறோம்னு வேதவசனம் நமக்கு சொல்லுது. ஏனென்றால் நாம் நம்மளுடைய நீதியில் நிற்கவில்லை, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்திலும் நீதியில் நிற்கிறோம். பிதாவுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அதனால தான் நாம் ஜஸ்டிஃபிகேஷன் நமக்குள்ளே நடந்திருக்கு. பரலோகம் நமக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லப்படுகிறது. அப்போது அது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு தான் நான் சொல்ல. அவரை நான் குற்றம் சொல்ல விரும்பலை, ஃபாதர் அருள்மணி அவர்களை. தவறான புரிதல், தேவன் அவருக்கு சரியான புரிதலை கொடுப்பாராக. இதுதான் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸை குறித்து நம்ம பார்க்கறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் ஃபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 இதில் பார்ப்போம், 8:19. ஓகே, இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேரில், அது கவனிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். வச்சு இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிக்கையிடுறோம். இவரை சாமின்னு ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற ஊர் அப்படி, நம்ம வாழ்கிற நாடு அப்படி. இங்கே எப்படின்னா சாமிகளை தான் தேர்ல ஏற்றுவாங்க. இந்த கலாச்சாரம் கரெக்டுங்களா? சாமிகளை தேர்ல ஏற்றுவாங்க. அதனால இவங்க எப்படி பார்க்குறாங்க, இவங்க ஏற்றுனது இந்த ஒரு சுரூபம், இந்த புனிதர். ஆகவே கத்தோலிக்கர்கள் இந்த சுரூபத்தை, இந்த புனிதரை தெய்வமாக வழிபடுகிறார்கள்னு ஓப்பனாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்வையை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் எங்ககிட்ட ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று அவர் சொல்கிறாரு, கவனிப்போம். இதே கான்டெக்ட்ல தான் தேர் ஆண்டவருக்கு மட்டும்தான், எங்களுடைய வழிபாடு இயேசுவுக்கு மட்டும்தான், மூவர் இறைவனுக்கு மட்டும்தான். அதை விட தேர் திருவிழா தானே முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க வர்றது டீவியேஷன். இப்ப நான் எங்களுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன கேட்க போறீங்கன்னா, டீவியேஷன் கேட்க போறீங்க. ஃபாதர், உங்க தேர் திருவிழாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, தேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் டீவியேஷன். இதெல்லாம் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற டீவியேஷன்ஸ். டீவியேஷன் என்ன? பிழைகள், தவறுகள். பலி முக்கியமா, தேர் முக்கியமா? பலிதான் முக்கியம். வசனம் முக்கியமா, தேர் முக்கியமா? வசனம் தான் முக்கியம். ஓகே. ஃபாதர் ஒரு விதத்தில் அவர் கொஞ்சம் நேர்மையானவராக இருக்கார், ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறதுக்காக. அப்போ சகோதரர் ஃபாதர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒத்துக்கிறார் என்னன்னா அது தவறுதாங்கிற ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் அவர் அதை ஒத்துக்கிறாரு. நன்றி, பிரைஸ் காட். ஆனால் அதுலேயே ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. என்னன்னா, தேர் முக்கியமா, பலி முக்கியமா, தேர் முக்கியமா, வேத வசனம் முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு ஃபாதர். பைபிள் நம்ம படித்தோம்னா தேருங்கிற கான்செப்டோ திருவிழாக்கள் இதெல்லாம் எல்லாமே இஸ் நத்திங். அப்படிங்கிறது ஒன்றுமே இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் கிடையாது. நீங்கள் என்னதான் பழைய ஏற்பாடில் காமித்தாலும், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம், அவைகள் எல்லாம் நிழலாட்டமாக இருந்தன, கிறிஸ்து பொருளாக இருக்கிறார்னு. தேவர் ஆல் a shadow to come but the reality is Christ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை இங்கே கொண்டு வரக்கூடாது. புதிய ஏற்பாடில் நீங்கள் ஒரு வசனமும் காமிக்கவும் முடியாது. அப்போது இங்கே கொஸ்டினே கிடையாது, இது முக்கியமா இது முக்கியமான. நோ, தேர் இஸ் ஆப்சல்யூட்லி ஃபால்ஸ். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்து தான் முக்கியம். அவர் நமக்கு கொடுத்த இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் ஏசு கிறிஸ்து, சுவிசேஷம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இதுதான் முக்கியம். இது ஒன்று தான் இருக்குது, மற்ற ஆப்ஷனே இங்கே கிடையாது. அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு முக்கியமான கோட்பாடு, சத்தியம். இதுதான் ட்ரூத். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, கொஸ்டினே இங்கே கிடையாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, 20
29 ஃபாதர் ஒன்று சொல்ல வர்றாரு. அது என்னங்கிறது கேட்டுட்டு நம்ம திருப்பி நம்ம வந்து அந்த ஸ்டடியை கண்டினியூ பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் பவனி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்றோம்? இந்த பவனியின் மூலமாக எப்படி நெகேமியா புத்தகத்துல அந்த கட்டின மதில் சுவரை பிளஸ் பண்றதுக்காக அவங்க பவனியா போறாங்க. அப்போ எங்களுடைய ஆலயத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லா மதத்து மக்களுக்கும் அறிவிப்பதற்காக நாங்க என்ன பண்றோம்? தெருவில் இறங்கி பவனியா போறோம். அதுல கேள்வி இது மட்டும்தான், அந்த புனிதர் உங்களுக்கு சாமியா? இல்ல. நாங்க சொல்லிட்டோம் அந்த புனிதர் சாமி இல்லை. ஏன் அந்த புனிதரை எடுத்துட்டு போறீங்க? அந்த புனிதரின் பெயரால் நாங்கள் ஆண்டு விழா கொண்டாடுறோம். ஓகே, ஃபாதர் என்ன சொல்றாருன்னா பவனி போகிறோம் அப்படிங்கிறாரு. என்னன்னா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரிவிக்கிறாங்களாமா, அதாவது எங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் சபைக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பவனி போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபாதர், வேதவசனம் நமக்கு அதை குறித்தா சொல்லி கொடுக்குது. வேதவசனம் நமக்கு என்ன சொல்லி தருது? முதல்ல பவனிங்கிறது கிடையாது, நாம் எதை அறிவிக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? நீங்கள் உலகெங்கிலும் சென்று சீஷர்களாக்கி சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக நாம் ஜனங்களுக்கு எதை அறிவிக்க வேண்டும் தெரியுமா? பவனி போய் அறிவிக்கிறது இல்லை. லூக் 24ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம்னா தெரியும், நாம் எதை அறிவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிற உலகெங்கிலும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன அந்த சுவிசேஷங்கிறது இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி புனிதர்களை குறித்து அறிவிக்கிறது, எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறதுங்கிறது இல்லை. இது வேதத்துக்கு மிகவும் புறமான ஒரு வார்த்தைகள். ஓகே, நான் படிக்கிறேன் பாருங்க. அவர்களை நோக்கி ஓகே 44 ஓகே ஓகே 47வது படிப்போம், ஏன்னா டைம் கன்ஸ்டன்ட் ஆகுறதுனால. இல்லைன்னா 44லேருந்தே வரும், தப்பு இல்லையே. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களும் என்னை குறித்து எழுதியிருக்கிறீர்கள் எல்லாம் நிறைவேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்துறார்? பழைய ஏற்பாடை அவர் மேற்கோள் காட்டுகிறார். என்ன மேற்கோள் காட்டுகிறார்? மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம், முதல் 5 புஸ்தகங்கள், ஜெனசிஸ், எக்ஸடஸ், டியூட்ரானமி, இது எல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதங்கள் என்ன? சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இதில் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு என்ன? ஏசாயா, மல்கியா, ஏனோக்கு, யோனா, எசேக்கியல், ஐசாயா, இதெல்லாம் எதை சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்குங்கிறத அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதைத்தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொலோசியரில் காமிச்சேன், அது நிழலாக இருந்தது, அதனுடைய பொருள் கிறிஸ்து. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு பாருங்க. 44வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்ட அந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு 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 தான் அவருடைய பொருள். அதனுடைய நிறைவேறுதல் தான் இப்போ இருக்கு. அடுத்தது பாருங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாக இருக்குது. அன்றியும் எதை நாம் அறிவிக்க வேண்டும்னு பாருங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல கோத்திரத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டியதும் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். எருசலேம் தொடங்கி சகல கோத்திரத்தார், உலகத்தாருக்கு முழுவதுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செயிண்ட், இந்த அந்தோனியார் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் இங்கே இல்லை. என் சபையை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேர் போகிறதுங்கிறது இல்லை ஃபாதர். பைபிள் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி உலகெங்கிலும் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆத்துமாக்கள்
நசிந்து போய் கொண்டு இருக்கிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் சால்வேஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தினால். அதைத்தான் நாம் அறிவிக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லித் தருகிறதே தவிர, பவனி போகிறது, தேர் போகிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதைத்தான் நம்ம படிக்கிறோம். அதை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட புதிய ஏற்பாடு சபை. நீங்கள் புதிய ஏற்பாடில் ஒரு வசனமும் காமிக்கலையே ஃபாதர். ஏன்னா அதில் நீங்கள் காமிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் நிழலாட்டமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய நிழலாட்டமாக இருக்கக்கூடியதை காமிக்கிறீங்க. பொருளாகிய கிறிஸ்துவை குறித்து நீங்கள் காமிக்கல. கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. அவர் வருகிறார், தன்னுடைய மணவாட்டி சபைக்காய் அவர் வருகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர். அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் கிறிஸ்துவனுடைய வருகையையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்க வேண்டியது மட்டுமே நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. புனிதர்களையோ மரியாதையோ அல்ல. வேதவசனம் நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. பேசிக் திங்ஸ். சுவிசேஷம். நாம் பாவிகளாக இருக்கிறோம். நாம் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். ஃப்ரீ கிஃப்ட். அதற்கப்புறம் நாம் சீஷர்களாக இருந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீதியிலும் பெரியான நீதியிலும் பரிசுத்தத்திலையும் நாம் வளருவோம். இதுதான் டிசைபிள்ஷிப். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதை நாம் பறைசாற்றுகிறவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.